கோவில்களில் தெப்ப உற்சவம் எதற்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அந்த தெப்பத்தை அவங்க எப்படி உருவாக்குவாங்க? அந்த தெப்பந்திருவிழாவை கொண்டாடுறது மூலமாக ஊருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பூமிநாத சுவாமி மரகதாம்பிகை திருக்கோவிலினுடைய தெப்ப உற்சவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்து சமய கோவில்களோட குளங்களில் நடத்தப்படுற ஒரு பிரபலமான திருவிழாவை தான் தெப்பத் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழா நாட்களில் இறைவனை தெப்பத்தில் வச்சு குளத்தில் மிதக்க விடுவாங்க. தெப்ப குளத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு நீராழி மண்டபத்தை சுற்றி தெப்பத்தில் இறைவனை வச்சு வலம் வந்து விழா கொண்டாடப்படும். இப்படி ஆண்டுக்கு ஒரு முறை கோவில்களில் தெப்பத் திருவிழாவை கொண்டாடுவாங்க. தெப்போத்சவம், தெப்ப உற்சவம், மிதவை திருவிழா அப்படின்னு இதுக்கு பல பெயர்களும் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களில் தெப்போத்சவம் மிகச்சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவோட ஒரு பகுதியாக கோவில்களோட பிரதான இறைவன் அலங்கரிக்கப்பட்டு கோவில் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். தெப்பத்தோட அடிப்பகுதியில் காளி பீப்பாய்களை வரிசையாக இணைத்து அதுக்கு மேலே மூங்கில்களையும் மரங்களையும் கட்டி தெப்பத்தை உருவாக்குவாங்க. இதன் மீது சித்திரத்தட்டுக்கள் மற்றும் அலங்கார பொருட்களையும் இணைப்பாங்க. பெரும்பாலும் இரவு வேளைகளில் தான் இந்த தெப்பத் திருவிழா நடக்கிறதுனால வண்ண மின்விளக்குகளால் அலங்காரங்களும் செய்யப்பட்டிருக்கும். சித்திர தட்டுக்களால் மண்டபம் மாதிரி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பில் நடுவில் இறைவனை வச்சு குளத்தை சுற்றி வலம் வருவாங்க. அதுலேயும் குறிப்பாக திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நடைபெறுற தெப்பத் திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த திருவிழா அங்கே 3 நாட்களுக்கு நடக்கும். திருவாரூர் தியாகராஜர் கோவிலோட தெப்பத்தோட நீளம் மற்றும் அகலம் 50 அடி, உயரம் சுமார் 42 அடி. இதில் பிரம்மாண்டமாக அந்த தெப்பம் அமைக்கப்படும். இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த திருக்குளத்தில் தெப்பமானது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு நேரத்தில் நீரில் மிதந்து வரும்போது பார்ப்பதற்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒரு திருக்கோவிலே குளத்தில் மிதந்து வருவது போல் அது காட்சியளிக்கும். இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.